சலாம்ஸ் டு ஆல். மாசி கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1.25 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். மாசி ஓரளவு நிறையாவே எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி, கோக்னட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஆனியன் நிறைய எடுத்துக்கோங்க. புதுசாக நல்லா கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே சால்ட்டு, டர்மரிக் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் ஃப்ளாரில் அந்த பருமாவு இருக்குதுல்ல, அதில் எதை மிக்ஸ் பண்ண போகிறோம்டா, பெருஞ்சீரகம், டர்மரிக்கு, சால்ட்டு, மாசி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன்று சேர. சால்ட் இதுவே போதுமானது. ஏன்டா மாசி சேர்க்குறோம்ல, அதனால் அதில் உள்ள அந்த உப்புத்தன்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் கோகோனட் சேர்த்துக்கிறேன். க்ரீன் சில்லி நான் 2 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் நிறையா பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தென் ஆனியனு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மாவை லூஸ் ஆக்கிடாதீங்க. ஓரளவு உதிரி தன்மையில் இருக்கன்னு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது சும்மா ராவாக சாப்பிட்டாலே இந்த மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இட்லி குக்கரை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு குக்காகி கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு குக்காகி ரெடி ஆயிரும். குக்கானது எப்படி செக் பண்ணணும்டா, நம்மளுக்கு கையில் எடுக்கும்போது அந்த மாவு கொஞ்சம் உதிராமல் நல்லா ஒட்டி திக்காயிரும். நம்மளுக்கு தெரியும், அது பார்க்கும்போது. எடுக்கும்போது கொஞ்சம் உதிராது, அந்த மாதிரி இருக்கும். அது கரெக்டான ஸ்டேஜ். ஸோ எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. அது மீயானமோ இல்லை குடலானோ இந்த மாதிரி இதுக்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி மீயானதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.